வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் டைம்ஸில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த டைமில் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம காலேஜ் யூசர்ஸ்க்கு, காலேஜ் கோயர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த பயமும் இல்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இதை காலேஜ் படிக்கும்போது பிஃபோர் மேரேஜ் மேக் பண்ணது, வாங்கினது இது எல்லாமே இதில் இருக்கும். ஒன்று இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது ஒன்று மட்டும்தாங்க. இந்த ரீசெண்டாக வாங்கினது பாப்பா பர்த்டேக்கு. இது எனக்கு கிஃப்ட் இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சிலது நானே செஞ்சது தான். ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் தனியாக வரும். இந்த கம்மல் அது கூட செட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை இப்படி ஜஸ்ட் ஜாயின் பண்ணி இந்த பேக் செயின் ஜாயின் பண்ணிக்கிறது தான். ஸோ இது ஒரு செட்டுங்க. இது நெக்லஸ் டைப்பு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி டாலரு. இது நெல்லிக்காய் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் பீட்ஸ் வச்சு இதுவும் செட்டு தனியாக கம்மல் வந்துடும். ஸோ இந்த மணியெல்லாம் நம்ம கோர்த்து டாலர் கோர்த்துக்கலாம். டாலரும் இந்த கம்மலும் நமக்கு கூட வந்துருச்சு. ஸோ இந்த பேக் செயின் போட்டு நம்ம இது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு 3 லைன் பீட்ஸ் வச்சு ஒரு மினி ஆரம் மாதிரி இது. ஸோ அதுக்கும் கம்மல் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. இந்த டாலர் அண்ட் இது எல்லாமே கிடச்சிருச்சுங்க. நம்ம இது தனித்தனியாக செப்ரேட்டாக வாங்கினோம். ஆனால் இது ஃபுல்லாகவே செட்டாகவே வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட்டு கோர்க்கிறது மட்டும்தான் இதில் ஒரு வேலை. ஸோ இந்த மூணும் நான் பண்ணது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது ஒரு நெக் பீஸு. இது நான் சென்னை சில்க்ஸில் நான் மேரேஜ் டைமில் வாங்கினேன். ஸோ அது ஒரு கூப்பனுக்கு எனக்கு இது கிடச்சிது. கூப்பன் ஒரு 800 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் பேலன்ஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது 800 பேலன்ஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது லைக் ஒரு 150 சம்திங் தான் வந்தது அப்போது. ஸோ இந்த நெக் செட்டு இதுக்கு இயரிங்கும் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன். ஸோ செட்டு இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் மாதிரி தான். நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டிசைனு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு நகாஸ் ஆரம். பாருங்கள், நல்லா காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். இதுவும் ஒரு லக்ஷ்மி டிசைனில் தான் வந்திருக்கும். உங்களுக்கு கம்மலில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் இதாங்க. இந்த டிசைனில் தான் எனக்கு ஆரம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் வரும். இது நான் என்னோடய உறுதி பேச்சு ஃபங்க்ஷனுக்கு இதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த சாரீக்கு. ஸோ இது வெயிட்டாகவும் இருக்கும் கொஞ்சம். ஸோ நல்லா இருந்தது. இது கம்மி ப்ரைஸ் தான், 700க்குள்ளே தான் வந்துச்சு. இதுவும் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் மஞ்சு சொல்லிட்டு அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இது சூப்பராக இருந்தது. இது அவங்க எனக்கு ஹைதராபாத்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்குது. இது ஆல்ரெடி என்னோடய பாப்பா பர்த்டே விலாகில் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன். ஸோ இது இப்போ நான் கேரளாவில் பர்ச்சேஸ் பண்ணதா 250 சம்திங். இது ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் நான் வாங்கினது. இது மெரூன் வித் க்ரீன் கலர் நெக் செட்டு. இது நெக்லஸ் டைப்பில் இருக்குது. அடுத்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டுங்க, ஒயிட் ஸ்டோனு. இதுவும் நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போடும்போது செம்மையாக இருக்கும். அது ஏடி ஸ்டோன். இது நார்மல் ஒயிட் ஸ்டோன். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரிய இயரிங்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி மின்னுதுன்னு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இது நாங்கள் டே டைமில் தான் எடுக்கிறோம். டே டைம்லேயுமே நல்லா மின்னுது. ஸோ சூப்பராக இருக்குது. அடுத்தது இது மல்டி கலர் நெக் செட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹாஃப் சாரீஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாங்க. நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. என்னோடய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இது மாதிரி இது மேக் பண்ணி போடும்போது இன்னுமே வந்து ரொம்ப நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம மேக் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன் எப்போவுமே. இதெல்லாம் தாங்க என்னோடய இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.